இந்த டைகர் ஐ கிறிஸ்டல் வந்து யூஸ்வலாக கண் திருஷ்டிலேருந்து நமக்கு வந்து விடுபடுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நான் ஏஞ்சல் மாதிரி வச்சிருக்கேன்ல, ஸோ இதுலேயே வேற வேற ஷேப்ஸில் கிறிஸ்டல்ஸ் கிடைக்குது. ஸோ நீங்கள் பெண்டன்ட் மாதிரி கழுத்தில் அணிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண் திருஷ்டிலேருந்து உங்களை டைகர் ஐ காப்பாற்றும். ஈவன் நம்ம பொன்னியின் செல்வன் தானே, அது ஒரு எடுத்தா இல்லை அவரோட அந்த அதுல வந்து மணிரத்னம் சார் எடுத்தாங்கல்ல, அதுல அவர் கார்த்திக் அவர் போட்டிருப்பாரு கையில, அதை நோட் பண்ணாங்களான்னு தெரியல. அவர் அந்த அந்த பாட்டுல அந்த கிருஷ்ணரோட பாட்டுல அவர் வரும்போது அது வந்து உங்களுக்கு டைகர் ஐ தான். ஸோ இப்போ நிறைய பிரபலங்களும் வந்து கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய பேரோட கைகள்ல பிளாக் டாம்லைன் கூட நான் பாக்குறேன். ஸோ பிளாக் டாம்லைன்ல விட பிளாக் கைனைட்னு ஒரு கிறிஸ்டல் இருக்குது. ஸோ அது இன்னுமே உங்களுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும். பிளாக் நம்னைட்னு ஒரு கிறிஸ்டல் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து இந்த டாப் நாச் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கிராண்ட் மாஸ்டர் கிறிஸ்டல்ஸ் அதெல்லாம். நம்னைட் வந்து உங்க ஸ்பேஸ்ல இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு நெகட்டிவ் சக்தியும் அந்த வீட்டுக்குள்ள என்டர் பண்ணவே முடியாது. ஸோ நம்னைட், ஸோ அந்த நம்னைட் கிறிஸ்டல்ஸ் நான் அடுத்த இதுல நான் காமிக்கிறேன், என்கிட்ட இருக்குது பால். ஓகே, ஸோ இது வந்து பைரைட். இந்த பைரைட்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, முக்கியமா கார் டேஷ்போர்ட்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது இந்த ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாம் நடக்காம தடுக்கும் பைரைட். ஓகே, அது மேக்ஸிமம் இந்த மாதிரி நீங்க ஏஞ்சல் மாதிரி பைரைட் யூஸ் பண்றது ரொம்ப பெஸ்ட். ஓகே, அதே மாதிரி இந்த 7 சக்ரா பிரமிட் இருக்குல்ல, சக்ரா ஹீலிங்ல இப்ப நான் அப்பல மேனிஃபெஸ்டேஷன் சொல்லி கொடுத்தேன்ல, அந்த மாதிரி உங்க போட்டோ வச்சும் கூட 7 சக்ரா பிரமிட் யூஸ் பண்ணி உங்களுக்கு அந்த அன்னைக்கு ஃபுல்லா ஹீலிங் நடக்கட்டும்னு கூட நம்ம செட் பண்ண முடியும். அதெல்லாம் டெக்னிக்ஸ் இருக்கு. ஸோ அது இந்த 7 சக்ரா பிரமிட் அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ சக்ரா பிரமிட்ஸ் வந்து யூஸ்வலா தியானம் கூட நம்ம பண்ணலாம். எப்படின்னா நம்ம உள்ளங்கைகள்ல வச்சுட்டு தலைக்கு மேல, இப்ப குட்டி பிரமிட்ஸ் இருந்தால் தலைக்கு மேல ஒன்று கைகள்லையும் வச்சுட்டு கூட நம்ம தியானம் பண்றது மூலியமா சீக்கிரமா ஆரா கிளென்சிங் எல்லாம் நமக்கு நடக்கும். ஓகே, சோ வேற ஏதாவது क्वेश्चंस மேடம்? வேற இது நான் கண் திருஷ்டிக்கு சொன்னேன்ல, அதுல இன்னொரு பேட்டர்ன் இதுதான் நான் சொன்ன மெர்கபா. ஓகே, மெர்கபா இதுல பெண்டன்ஸ் கூட கிடைக்குது. ஸோ இது வந்து நான் சொன்ன அந்த ஒளி உடல், அந்த ஹையஸ்ட் நமக்கு வந்து பாசிட்டிவ் சக்தி எமிட் பண்ற நம்மளோட உடலோட கனெக்ட் பண்ற ஷேப் இது. ஓகே, இது நீங்க நல்லா கூர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரமிட் கீழ் முகமாகவும் இருக்கும், மேல் முகமாகவும் இருக்கும். பிரமிட் மாதிரி தான் இருக்கும் இது. ஸோ இதுலேயே நமக்கு எல்லா கிறிஸ்டல்ஸ்லையும் இது மாதிரி கிடைக்குது. ஸ்படிகம் அது ஒருத்தரோட ஆரா செக் பண்ணாதான் அவங்களுக்கு என்ன கிறிஸ்டல் வந்து பெஸ்டா இருக்கு. இப்போ காமனா நிறைய பேர் இப்போ பதிவுகளை பார்த்துட்டுலாம் போடுறாங்கல்ல, அப்படி அந்த மாதிரி பண்றதை விட அவங்களோட ஆராவை செக் பண்ணி அவங்களுக்கான கிறிஸ்டல்ஸ் எது அப்படின்னு அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா அது பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஏன்னா எப்படி நம்ம சுத்தி கல்லு நார்மலா இருக்குதோ அதே மாதிரிதான் நீங்க உங்க உடலுக்கு சம்மந்தமே இல்லாம ஒரு கல்லு, அது சிட்ரினா இருக்கட்டும் இல்ல அவென்சுரினா இருக்கட்டும், எது நீங்க வாங்கி வச்சாலும் அது ஜஸ்ட் கல்லு தான். ஓகே, இன்னொருத்தருக்கு அது ஸ்பெஷலா ஹெல்ப் பண்ணுச்சுன்னு உங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணாது. ஸோ உங்களுக்கு எது ஹெல்ப் பண்ணணுங்கிறத நீங்கள் அதை பார்த்து தான் யூஸ் பண்ணணும். இது பர்டிகுலராக நீங்கள் வந்து இப்போ என்கிட்ட கூட கன்சல்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம், உங்களுக்கான கிறிஸ்டல் என்னங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அவங்களுக்கான கிறிஸ்டல் தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி மேடம் நீங்கள் அவங்களுடைய ஸ்கேன் பண்ணி சொல்லுவீங்களா? ஆமாம், அவங்களோட ஆரா வந்து இல்லை என்னோட வீட்டில் இருந்தாங்க. ஸோ அவங்களோட ஆராவை நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி, ஸோ அந்த சக்கரத்தில் எந்த சக்கரா பிளாக்டா இருக்குன்னு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அந்த சக்கரத்துக்கான ஹீலிங் கொடுக்கணும். ஏன்னா இப்போ ஒரு சக்கரா பிளாக்டா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்ப்போம், இப்போ சோலார் சக்கரா ஒரு ஆளுக்கு பிளாக்டா இருக்குது, ஆனா இப்போ அவர் வந்து அமெத்திஸ்ட் வாங்கி யூஸ் பண்ணணும்னு விரும்புறாரு. ஐ மீன் இப்போ ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க அமெத்திஸ்ட்னா ரொம்ப நல்லதுன்னு, அப்படி யூஸ் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இது ஒருவேளை அமெத்திஸ்டும் பிளாக் ஆகி சோலாரும் பிளாக்டா இருந்த பட்சத்துல, சோலார் இப்போ அமெத்திஸ்ட்னால கிரவுன் ஓப்பன் ஆயிடுச்சுன்னே வச்சுப்போமே, அது பயங்கரமா ரிசீவ் பண்ண ஆரம்பிக்கும். சோலார் பிளாக்டா இருக்கும். இது ரிலேட்டடா இன்னும் இடையில இருக்க சக்கரங்கள் இம்பேலன்ஸ்டா கூட இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா நார்மலா நேச்சுரலாவே பதட்டம்லாம் வர ஆரம்பிச்சிடும். இப்ப சில பேரு வேற இந்த மரத்துல எல்லாம் கூட போடுறாங்கல்ல மாலைகள், கருங்காலி மாலை. ஸோ அந்த கருங்காலி மாலை, அப்புறம் நம்ம ருத்ராட்சம்லாம் கூட நான்வெஜ் சாப்பிடும்போது போடக்கூடாது அப்படின்லாம் கூட சொல்றாங்கல்ல. அது ஏன்னா இப்படிதான் உங்களுடைய அந்த எமோஷனலை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி விட்டுரும். ஸோ உங்களுக்கு எது டிசைடான விஷயங்கிறத பார்த்துட்டு தான் நீங்க கால் வருது. ஹலோ.